ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 13, 8, 4, 9, 7, 12, 10 இந்த தரவின் திட்ட விலக்கம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க இந்த முறையில் தான் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கல அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்தா அதே முறையில் தான் கண்டுபிடிக்கணும். கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்த முறையில் வேணால் போடலாம். ஆனால் இது புக்கில் நேரடி முறை கொடுத்து அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு, நேரடி முறையில் போடுறதுக்கான எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கணக்கை நான் நேரடி முறையிலேயே போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த தரவின் திட்ட விலக்கம் நேரடி முறைக்கான ஃபார்முலா என்ன? திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்பவும் திட்ட விலக்கம் எப்பவுமே சிக்மாவில் தான் சொல்லுவோம். ரூட் ஆஃப் சமேசன் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சமேசன் xi பை n த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் திட்ட விலக்கமுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் கொண்டு போடணுன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும்னு பாருங்கள். xi ஸ்கொயர் வேணும், xi வேணும், n வேணுமா? என்னங்கிறது இங்கே என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த நம்பர்ஸ், இதில் எத்தனை இருக்குது அதோட எண்ணிக்கை தான். எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. அப்போது n ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்போ n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? xi கண்டுபிடிக்கணும், xi ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? பாருங்கள், அதுதான் டேபிளில் போட போகிறோம். xi ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன நம்ம இதில் திட்ட விலக்கம் போடுறோமோ அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதில் என்ன நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்து டேபிளில் போட போகிறோம். ஓகேவா? டேபிள் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், xiனா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் லைனாக எழுது. லைனெல்லாம் கொடுத்துருக்காங்க. 13, 8, 4, 9, 7, 12, 10. ஓகேவா? இதெல்லாம் கொடுத்து இப்போ எடுத்து எழுதிட்டோம். அடுத்து xi என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணுமா? 13 13 169, 8 8 64, நன்னாங்கு 16, 9 9 81, 7 7 49, 12 12 144, 5 100. ஓகேவா? இப்போது இதோட கூடுதல் வேணும். xi ஸ்கொயரோட கூடுதல் வேணும், xiயோட கூடுதல். சமேசன்னா கூடுதல் தானே. இப்போ xiயோட கூடுதல் வேணும், xi ஸ்கொயரோட கூடுதல் வேணும். அப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள், xiயோட கூடுதல். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம். 8 3 11 11 4 15 15 ஒரு 9 24 24 ஒரு 7 31 31 ஒரு 2 33 33க்கு 3 மிச்சம் 3 இருக்கா? அப்போ இங்கே 4 5 6 63ன்னு வருதா? அடுத்து xi ஸ்கொயருக்கு போடலாம் பாருங்கள். சமேசன் xiக்கு ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 4 13 13 6 19 19 1 20 29 29 ஒரு 4 33 33க்கு 3 மிச்சம் 3 இருக்கா? இப்போ 3 6 9 ஆயிரும். 9 6 15 16 16 ஒரு 8 24 24 4 28 28 ஒரு 4 32. அடுத்து ஒரு 3 இருக்கா? 3 4 5 6. ஓகேவா? 623ன்னு வருது. இப்போ என்ன பண்ணணும்? இதை எடுத்து இங்கே எடுத்து போடலாமா? அப்போது சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் xi ஸ்கொயரோட வேல்யூ. xi ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 623 பை என்னோட வேல்யூ 7ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். மைனஸ் சமேசன் xiயோட வேல்யூ, அதாவது xi போட்டு தான் அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்போ xiயோட வேல்யூ 63, என்னோட வேல்யூ 7, த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதை கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 7 இது 7 56ன்னு வரும். 8 7 56, மிச்சம் 6 இருக்கும். இங்கே 63 அப்படின்னு வந்துச்சுன்னா 9 7 63. அப்போது 89 மைனஸ் 1 7 9 7 63. ஓகேவா? இங்கே 9ன்னு இருக்குது. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 9 81ன்னு வரும். இப்போ பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு 89லேருந்து 81 போயிடுச்சு அப்படின்னா 8. இப்போது 8ஓட ரூட் 8ஓட ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே போடுற பாருங்கள், ரூட் 8க்கு இப்போது ரூட் 8ல் அடங்குற மாதிரி ஸ்கொயர் நம்பர் ஒன்று எடுக்கணும். என்ன எடுக்கலாம்? 2 2 4ன்னு எடுக்கலாமா? 3 9ன்னு எடுத்தோம் அப்படின்னா 8 விட அதிகமாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 2 2 4 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? இதை கழிச்சோம் அப்படின்னா 8ல் 4 போச்சுன்னா 4. இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்குல்ல நம்பர், அதை 2ஆல், இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் பெருக்கி இங்கே போடணும். அப்போ 2 இருக்கனால 2 2 4ன்னு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இங்கே அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே 2 0 நம்ம சேர்த்துவோம். புள்ளி வச்சுட்டு
இங்கே எந்த நம்பரும் இல்லாதனால நான் 2 0 சேர்த்துவோம். எப்போவும் சாதாரண வகுத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 0 தான் சேர்த்துவோம். ஆனால் இதில் வந்து எந்த நம்பர் நம்ம இங்கே நம்பர் இருந்து கீழே இறக்குனா கூட 2 நம்பரை தான் கீழே இறக்கணும். ஓகேவா? அதனால நான் இங்கே 2 0 போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இது 2ஆல் பெருக்கி எழுதிட்டோமா? இங்கே ஒரு நம்பர் போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை தான் இங்கே போட்டு இது கூட பெருக்கணும் அப்படின்னா அந்த ஆன்சர் இந்த 400க்கு உள்ளே அடங்கணும். ஓகேவா? அந்த மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், நான் சப்போஸ் ஒரு 5ன்னு போடுறேன்னு வைங்க, இங்கே 45ன்னு வருமா? 45, அப்போ இங்கேயும் 5 போடணுமா? இப்போ 45 5ஆல் பெருக்குனா என்ன வரும் யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம். 45 2 தடவை போட்டால் 90, அப்போ 4 தடவை போட்டால் 180, அப்போது 5 தடவை போடும்போது ஒரு 200க்கு மேலே வருமா? ஆனால் நம்மளுக்கு என்ன வரணும்? 400 வரணும். அப்போ அது பத்தாது. அப்போ இன்னும் எச்சா போடணும். நான் என்ன போடுறேன் அப்படின்னா 49ன்னு போட்டேன்னு வைங்க, 49ன்னு போட்டால் 10 தடவை போடும்போது 490ன்னு வரும். அதே 9 தடவை தான் நம்ம இங்கே போடுவோம். இங்கே 9 போட்டால் இங்கே 9 போடுவோம். அதை விட அப்போ கம்மியாக தான், இதை விட எச்சா வந்துடும். 400 விட எச்சா வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8ன்னு போடுறேன். பாருங்கள், பெருக்குனா 8 8 64, மிச்சம் 6, 8 நாங்க 32, 32 6 38. ஓகேவா? இதுக்குள்ளே அடங்கிடுச்சா? இந்த மாதிரி யோசிச்சு தான் போடணும். அடுத்து இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும். அப்போ 28 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 2 16, மிச்சம் 1 இருக்கும். 2 2 4 4 1 5. ஓகேவா? இப்போ இந்த 2ஐயும் கழிக்கணுமா? கழிச்சோம் அப்படின்னா 400லேருந்து 384 போயிடுச்சு அப்படின்னா 16ன்னு வருமா? 16. இப்போ என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுருக்கோம், அதனால் நான் 2 0 சேர்த்திடுறேன். ஓகேவா? இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கே போடணும். அதை பெருக்கும்போது இதுக்குள்ளே அடங்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 1ன்னு போடுறேன்னு வைங்க, 561ன்னு வருது. 561ங்கிறது எத்தனை தடவை 1600ல் எத்தனை தடவை வரும்? 500ன்னு இருந்துச்சுன்னா 1600ல் ஒரு 3 தடவை போட்டால் 1500ன்னு வரும். இங்கே 561 இருக்கனால நான் 2 தடவை தான் போட முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 தடவை போடுறேன். 2 2 2 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, அடுத்து 2 5 10, 10 1 11. ஓகேவா? இப்போது இதில் கழிக்கணுமா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5 இது 10, இது மறுபடியும் கடன் வாங்கும்போது இது 9 இது 10 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா 7, 5ல் 1 போச்சுன்னா 4. ஓகே, இந்த மாதிரி வருதா? இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த நம்பரை மறுபடியும் 2ஆல் பெருக்கணும். இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் அதை 2ஆல் அப்படியே பெருக்கணும். அப்போ 2 2 4, 8 2 16, 16க்கு 6 மிச்சம் 1, 2 2 4 4 1 5. இந்த மாதிரி வருதா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 2 0 சேர்த்திக்குவோமா? இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே 1ன்னே போடுறேன்னு வைங்க, அப்போ என்னென்னு வரும்? 5641ன்னு வரும். இப்போ அதே நம்பரை தான் இங்கேயும் பெருக்கணும். இப்போ 5500ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. 5500ங்கிறது 47,600ல் எத்தனை தடவை வரும்? இப்போ ஒரு 5500 2 தடவை போட்டோன்னா 11,000ன்னு வரும். அதே 4 தடவை போட்டோன்னா 11 11 22ன்னு வரும். அடுத்து ஒரு 6 தடவை போட்டோன்னா 33ன்னு வரும். 8 தடவை போட்டோன்னா 44ன்னு வருமா? அப்போ இதில் ஒரு 100 5500ன்னு எடுத்தால் 8 தடவை போட்டால் 44ன்னு வருது. அப்போ இங்கே இருக்கிற 100 100 போடும்போது கரெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்னென்னு போடுறேன் அப்படின்னா 8ன்னே போடுறேன். இது எல்லாமே நம்ம யோசிச்சு பார்த்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். 8 8 64, மீதி 6, 8 நாங்க 32, 32 6 38, 38க்கு 8 மிச்சம் 3, அடுத்து 6 6 36, 7 6 42, 8 6 48, 48 ஒரு 3 51, 51க்கு 1 மிச்சம் 5, 8 5 40, 45 45. ஓகேவா? கரெக்டாக இதுக்குள்ளே வந்துருச்சா? இப்போ அவ்வளோதான். நம்ம எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுப்போம், அதை 2ஆக மாற்றுவோம். ஓகேவா? இப்போ போதும், இதோட நிறுத்திட்டு இப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். இந்த ஆன்சரை நான் அங்கே எடுத்து எழுதுகிறேன். அப்போது இங்கே என்ன ஆன்சர் வருது? √8ஓட வேல்யூ 2.828ன்னு வருதா? இப்போ இதை எப்போவுமே நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் தான் எடுத்துக்குவோம். அதனால் இந்த 3 இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. சிக்மா ஈக்குவல் டு 2.8. இந்த நம்பர் 5ஆகவும் 5 விட அதிகமாகவும் இருந்தால் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோமா? அப்போ இங்கே 8ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கனால நான் இது கூட 1 சேர்த்து இந்த 2ங்கிறத நான் 3ன்னு போடுறேன். அப்போ இது எப்படி எழுதுவோம்? சிக்மா. இது எல்லாமே தோராயமாக நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர்ஸ் தான். அதனால் இந்த சிம்பிள் போட்டு 2.83. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.